சிம்பிளாக ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீனான ஒரு ரவா லட்டு பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, பாதாம், அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்ஸ் வச்சு பண்ணுறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின் க்ளோ, அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் அந்த முந்திரி இது ரெண்டுமே வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அந்த லட்டு. அதுக்காக தான் ரோஸ்ட் பண்ணுறோம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக பவுடர் மாதிரி அரைச்சி போட்டு கூட பண்ணலாம். இப்போது கருப்பு உளுந்து ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதை போட்டுட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கலர் வந்து டார்க்கு பிளாக்காக மாறி அதுக்கப்புறம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். யூஸ்வலாக கருப்புளுந்து வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது. ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும் எல்லாம். யூஸ்வலாக ரவா லட்டு வந்து சிம்பிளாக சுகர் போட்டு பண்ணுறத விட இப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஞ்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. இது வந்து நல்லா உருகி வரணும். இப்போது இதில் 1 கப் ரவை, நான் வந்து சிரோட்டி ரவை போட்டிருக்கேன். சிரோட்டி ரவை அப்படின்னா கர்நாடகாவில் நிறைய இடத்துல கிடைக்கும். இங்கே ஃபேமஸாக இருக்கிறது சின்ன ரவையாக இருக்கும். நிறைய ஸ்வீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம். ஒரு சுத்து அரைச்சி கூட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பவுடர் மாதிரி வந்துடும். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இப்போது ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இது வந்து கொங்கு நாடு கிராமத்து முறையில் நான் பண்ணுறேன். சுகர் சிரப் காய்ச்சி பண்ணுவாங்க. நான் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். கிராமத்தில் வெல்லம் கருப்பட்டியெல்லாம் போடுவாங்க. இப்போது பம்ப்கின் சீட்ஸ் வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். மொத்தமாக சொல்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல மணம் வரும் ரவையிலேருந்து. அதான் ஒரு பதம்னு சொல்லுவோம். இல்லைனா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணால் ஓகே. நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே தான் வந்து நம்ம சிரப் காய்ச்ச போகிறோம். ரவை இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு, கடலை மாவு இதெல்லாம் கூட ரோஸ்ட் பண்ணி போடலாம். ஸோ 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறோம். 1/3 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரும். ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் நம்ம லட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் பதம் வராமல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சொதன்னு கேசரி மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும் நல்லா பிசு பிசுன்னு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை போட்டுருவோம். ஸோ ரவையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தோட சிரப் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும் உங்களுக்கு. கட்டி வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டியும் போடலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌனாக இருக்கும் இந்த வெல்லம் பவுடர். ஸோ இப்போ வந்து அரைச்சி வச்ச அந்த பொடி, நம்ம முந்திரி, பாதாம், கருப்புளுந்து அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படிங்கும்போது அதில் மாய்ஸ்சர் வந்து எதுவும் எடுக்காது. இதில் வந்து கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுருவோம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதை வந்து மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணல அப்படின்னா உதிரியாக போயிடும். ஸோ நெய் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது என்ன ஆகுனா இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வெல்லம் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் இடையில பார்க்காம விட்டுட்டிங்கனாலும் உதிரி ஆகிடும். ஸோ நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக கையில் வந்து உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வார்மாக இருக்கும்போது பிடிச்சிட்டிங்க அப்படின்னா லட்டு வந்துடும். இல்லை அப்படின்னா கடைசி ஆக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கெட்டியாகிட்டே போகும். ஸோ இந்த மாய்ஸ்சர் அப்படிங்கிறது இதில் இருக்கும் சூடாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு என்னோட சேனலுக்கு அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அயன், கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப நல்லது.